ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 448. இங்கு பகவான் கபிலர் அவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சுயம்புவான மனுவும் சதோ ரூபாவும் தங்களின் இளைய கன்னிகை தேவகுதியை கர்தமர் மகரிஷிக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். மகா முனிவரான கர்தமர் எந்த முறையில் அவருடைய மனைவி தேவகுதியை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்பது பற்றி மிக மிக சிந்தனை செய்து கொண்டு இருந்தார். கர்தம முனிவர் தனது சொந்த யோக பிரபாவத்தில் அவர் தங்கமயமான அலங்காரம் உடைய அழகான தேரில் ஏறி தனது மனைவிக்கு ஆனந்தம் உண்டாகிட சொர்க்க உலகம், மேலும் அதற்கு மேலே உள்ள சத்தியலோகம், வைகுண்ட லோகங்களில் இருவரும் மிகவும் ஆனந்த உல்லாசத்துடன் பயணம் செய்து சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருந்தார்கள். கர்தமர் அவருடைய புதிய இல்லற வாழ்க்கையில் பகவத் தியானம் எப்பொழுதுமே முழுமையாக நிறைவேற கிடையாது. இந்த முறையில் கொஞ்ச காலங்கள் கழித்து லௌகீகமாக எப்பொழுது மனதில் எதிர்க்கிரியைகள் உதயமாகின்றதோ அந்த லௌகீக வாழ்வில் ஈடுபட்டு இருவரும் 9 பெண் குழந்தைகளுக்கு மாதா பிதா ஆகியும் விட்டார்கள். இப்பொழுது கிரமமாக அந்த பெண் குழந்தைகளை முறைப்படி முனி ரிஷிகளின் கையில் கன்னிகாதானம் செய்து வைத்தார்கள். கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பெறுவதற்காக சரஸ்வதி நதிக்கரையில் இருவரும் பகவத் ஆராதனையில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய ஆராதனையில் சந்தோஷமாகி பகவான் கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்து மேலும் கூறினார், நீங்கள் என்னிடம் வரம் கேளுங்கள் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் ஆன இருவரும் ஆகிய கர்தம ரிஷியும் அவருடைய மனைவியும் கூறினார்கள், நாங்கள் இருவருமே உங்களை போன்ற குழந்தை வேண்டும் என வரத்தை விரும்புகின்றோம் என்றார்கள். ஓ பகவான் கிருஷ்ணரே, நீங்களே எங்களுக்கு குழந்தையாகவும் பிறக்க வேண்டும், அல்லது உங்களை போன்று ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் அவர்கள். அபிர்த கிருத சச்சிதானந்த குண சம்பன்னரான பகவான் கிருஷ்ணர் அந்த சின்மய ரூபதாரியான சியாம சுந்தரருக்கு சமமாக யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள்? ஆகவே பகவான் கிருஷ்ணர் தானாகவே வருவேன் என கூறி மறைந்து அருளினார். பக்தர்களின் பிரார்த்தனையால் பகவான் பதி புத்திரோ சகா நண்பன் பிதா மாதா பாய் சகோதரன் போன்ற முறையில் அவதரிக்கின்றார். திடீரென கர்தமருடைய மனைவி ஹிருதயத்தில் திவ்ய ஜோதிமயமான புருஷ பகவான் பிரகாசித்தார். கர்தமருடைய மனைவியின் உடம்பில் இந்த ஜோதி தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருந்தது. அதை கர்தம ரிஷியும் உணர்ந்தார். இந்த முறையில் தான் எங்களுடைய இஷ்ட தெய்வம் புத்திர ரூபத்தில் கிடைக்கும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். பின்பு அவர் தம் மனதுக்குள் கீழ்கண்டவாறு சங்கல்பம் செய்து கொண்டார். எப்பொழுது பிறக்கும் குழந்தையின் முகத்தை தரிசனம் செய்துவிட்ட பிறகு நிமிட காலம் கூட கிரகத்தில் இல்லாமல் துன்பம் இல்லாத இடத்திற்கு சென்று பகவத் ஆராதனையில் ஈடுபடுவேன் என சங்கல்பம் செய்து கொண்டார். தகுந்த நேரத்தில் தகுந்த லக்கணத்தில் சுப க்ஷணத்தில் அவர் பகவான் கபிலர் புத்திர ரூபத்தில் அவர்களுக்கு அவதரித்தார். அவருடைய இந்த சுப ஜனனத்தில் கணக்கு இல்லாமல் தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் போன்றவர்கள் சத்வம், சுதி, நிருத்திய, கீதம் மேலும் பலவிதமான மங்கள இசையுடன் கீதம் பாடி மங்கள ஒலிகளை அச்சமயம் எழுப்பினார்கள். அவர்களுடைய வேத தொனி உச்சரிப்பால் திரிபுவனமும் ஆனந்தமயமாக உல்லாசபுரியாக ஆகிவிட்டது. இப்பொழுது கர்தமர் ரிஷி
குழந்தையின் முகத்தை தரிசனம் செய்த பிறகு தனது மனைவி அருகில் தன் சொந்த அபிப்பிராயம் பற்றி கூறினார். கருதமருக்கு அவருடைய மனைவி அதற்கான அனுமதி கொடுத்து விட்டாள். ஆனால் அவள் தன் கணவர் பின் செல்ல பிரியப்படவில்லை. அவள் குழந்தையின் மேல் உள்ள பாசத்தால் தனது கணவனை விட்டுவிட்டு புத்திரனின் ஸ்ரீமுக பத்மத்தை மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்து மேலும் பரிபாலனம் செய்து மிக மிக ஆனந்தம் அடைந்து வந்தாள். இப்பொழுது கபிலர் தனது அம்மாவின் புத்திர மோகத்தை பார்த்துவிட்டு ஆச்சரியம் அடைந்தார். ஒரு மனைவியின் தர்மம் கணவனின் பின்னால் செல்வது, இதை அவள் செய்யவில்லை. இது ஒரு பெரிய ஆச்சரிய விஷயமாகும். அவரே கபிலர் மனதில் சிந்தனை செய்தார். நான் இந்த முறையில் அம்மாவிற்கு முனி ரூபத்திலே சாங்கிய யோகம், பக்தி யோகம், மேலும் கர்ப்பத்தில் உள்ள ஜீவன்களுக்கு ஏற்படும் என்ன என்ன வகையான துயரங்கள், இதை பற்றி தத்துவ உபதேசம் கொடுப்பேன் என நினைத்தார். இந்த மாதிரியான ஆசை கொண்டு அவர் கபிலர் சிறிது காலத்திற்குள்ளே முனி ஸ்ரேஷ்டர் வேடம் தாங்கி அம்மாவிற்கு தத்துவ உபதேசம் சொல்லிக்கொண்டு இருந்தார். இந்த மாதிரியாக கபிலர் கூறியதால் கருதமருடைய மனைவி ஆனவள் கபிலரிடம் பயத்துடன் கைகூப்பி கேள்வியும் மேலும் பக்தி சேவை தொண்டு பற்றியும் கேட்டாள். இப்படியாக அவள் தனது மகன் கபிலரிடம் உபதேசம் கேட்டு கேட்டு கருதமருடைய மனைவி ஆனவள் பகவத் ஆராதனை செய்வதற்காக மிகவும் வைராக்கியம் எடுத்து மிக மிக பக்தி யோகத்தால் பகவத் ஆராதனையில் ஈடுபட்டு பூரணமாகி மனம் நிறைவு அடைந்தாள். இதனை அறிந்த கபிலர் திடீரென அந்த இடத்தை விட்டுவிட்டு மறைந்து அருளினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.